மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், திருக்கூத்து பகுதியில். இன்னைக்கு 3 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, தாவேகா விஜய் இனிமேப்பட்டு பிரச்சாரம் செய்யறது சந்தேகம். அந்த அளவுக்கு அவருடைய நிலைமை போயிட்டு இருக்கு. நம்பர் 2, எடப்பாடி முழுக்க முழுக்க டம்மி கேண்டிடேட்ஸை வச்சு அதிமுகவை டோட்டலா ஃபெயிலியர் ஆக்கியிருக்காரு. நம்பர் 3, திமுகவில் யார் சொல்லியும் கேட்காம நான் லிஸ்ட்டு போடுவேன் அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் முழுக்க முழுக்க மாவட்ட செயலாளர்கள் கொடுத்த லிஸ்ட்டு தான் கடைசியில் ஓகே பண்ணியிருக்காரு. இந்த 3 பிரச்சனையும் சுற்றி வரும். முதல்ல நம்ம விஜயுடைய பிரச்சனைக்கு வரும். சிஎம் 5 நாள் 5 தொகுதி 6 தொகுதி பிரச்சாரம் பண்ணுறாரு, தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி அவரும் 5 தொகுதி 6 தொகுதிக்கு பாஞ்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவர் பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ணார். அதுவும் வெயில் ரொம்ப ஓவராக அடித்த உடனே இவரால் அந்த வெயிலை தாங்க முடியல. இவர் என்ன பண்ணுறாரு, பாதியில் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டு போனார். மறுநாள் லீவு, அதுக்கு அடுத்த நாள் லீவு, எல்லாமே லீவு. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண டாக்டிக்கல் லைன்னா ரொம்ப சந்தேகத்துக்குரிய விஷயம். வில்லிவாக்கத்தில் ஒரு கூட்டங்க. அந்த கூட்டத்துக்காக இவங்க ஹோம் செக்ரட்டரி அமித்ஷாக்கே பெடிஷன் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கூட்டத்தில் என்னன்னா, அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு மேன்ஷனில் 2 பேரும் ஹோமோசெக்ஸ். 2 பேரும் ஃபுல்லாக சரக்கு அடிக்கிறானுங்க. சரக்கு அடிச்சுட்டு ஒரு பாட்டிலை தூக்கி அடிக்கிறானுங்க. அது ஒரு பொதுக்கூட்டமே கிடையாது. அது ஒரு 10 பேரோ 20 பேரோ உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் தான். அந்த கூட்டத்தில் பெண்கள் பகுதியில் போய் அந்த பாட்டில் விழுந்த உடனே இவர் கத்துறாரு. ஸ்டாலின் இன்னமும் நேராக உட்காந்து அங்கே இவருடைய பொதுக்கூட்டத்தை கெடுக்கிற மாதிரி இவர் ஒரே சவுண்டு, ஸ்டாலின் இதோட நிறுத்திக்கோங்க, நாங்கள் திருப்பி அடிக்க ஆரம்பித்தோன்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க அப்படின்னு. திமுக எண்ணிக்கை ஆரம்பித்த கட்சி, தாவேகா எண்ணிக்கை ஆரம்பித்த கட்சி. இவங்க திருப்பி அடித்தா திமுக தாங்காதான். திமுக லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாம் இவங்க பார்த்ததே கிடையாது பொழுது. அங்கே பக்கத்தில் தான் ரங்கநாதன் ஒருத்தர், புரசைவாக்கத்தில் பக்கா ஆம்ஸ்டாங்கோட குரு அவர் தான். பக்கா ரவுடிசம், எல்லா விதத்துலேயும் ரவுடிசம் அண்ணன் புரசை ரங்கநாதன். இப்போ விஎஸ் பாபுன்னு ஒருத்தரை நிற்க வச்சுருக்காங்களே, அவருக்கே குரு ரங்கநாதன் தான். அவங்க அங்கே தான் ரவுடிசத்தோட பேக்ரவுண்டு, பேட்டில் கிரவுண்டே அதுதான். அங்கே போயிட்டு இவர் நாங்கள் ரவுடிசம் ஆரம்பித்தா தாங்க மாட்டீங்க அப்படின்றாங்க. அப்போது போலீஸ் என்ன பண்ணுது, இந்த 2 பேரையும் பிடிக்குது. மேன்ஷனில் தண்ணி அடிச்சுட்டு பாட்டிலை தூக்கி போட்ட 2 பேரையும் பிடிக்குது. பிடிச்சிட்டு ஒருத்தனுடைய செல்ஃபோனை சீஸ் பண்ணுது. சீஸ் பண்ணால் அவங்க அங்கே விஜய் வாளோடு நிற்கிற படம் தான் ப்ரொஃபைலில் வச்சுருக்கான். எவன் பாட்டில் அடித்தவன் விஜய் வாளோடு நிற்கிறது தான் ப்ரொஃபைலில் வச்சுருக்கான். இந்த ஹோமோசெக்ஸ் பார்ட்னர் இல்லையா, அவன் ஃப்ரெண்டோட மொபைலையும் பார்த்தா விஜய் படம் தான். 2 பேரும் தாவேக்காக்காரங்க. அவங்க அக்கா நிர்மலான்னு ஒரு அம்மா, அவங்க தாவேக்காவில் இருக்காங்க. 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டாங்க. 2 பேருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. திமுக தலைமை திட்டம் போட்டு ஒரு 1/4 பாட்டிலை தூக்கி அடிக்க சொல்லி திமுக எந்த திட்டத்தையும் வகுத்து கொடுக்கல. இது சாதாரணமாக நடந்த இன்சிடெண்ட். இந்த இன்சிடெண்ட்டை பெருசு பண்ணி இவங்க அமித்ஷா லெவலில், அதுலேயும் சூப்பர் என்னன்னா, ஒரு உள்துறை செயலாளர் முன்னாடி இருந்தவர் அஜய் பல்லா அப்படின்னு, அந்த உள்துறை செயலாளருக்கு இவர் நிர்மல் அட்ரஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அமித்ஷாவுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு. இப்போ முடிஞ்சு போச்சா இந்த பிரச்சனை என்பது? முடிஞ்சு போச்சா? இப்போ நாளைக்கு திருச்சியில் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணுவார். இவர் என்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி முடிப்பார்? இன்னும் இருக்கிறது 20 நாள் தான் இருக்குது. இவர் என்னைக்கு பிரச்சாரம் பண்ணுவார்? என்ன பிளான்னா, இந்த பிரச்சனைகள்லாம் பாட்டில் அடித்தது, பாட்டில் ஊழ்ந்தது, எங்களுக்கு பாதுகாப்பு தரல, சரியான பாதுகாப்பு தெரியல, பஸ்ஸெல்லாம் விடுறாங்க அப்படின்னு. சிஎம் வந்தாலே பஸ்ஸு ஓடும், ரைட்டா?
அது அந்த மாதிரி ரோடு பேப்பர் மில்ஸ் ரோடுன்றது அதுதான் வந்து பெரம்பூரையும் ரெடில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆந்திராவை கனெக்ட் பண்ணக்கூடிய பகுதியில் போகக்கூடிய ரோடு வந்து அதுதான். அதுவும் ஜிஎன்டி ரோடு 2 ரோடும் தான் வந்து ஆந்திராவை வந்து பெரம்பூர் பகுதியோட கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு. இந்த 2 ரோடும் பிஸியான ரோடு. இந்த ரோட்டில் வந்து பஸ்ஸு போகும், ஆம்புலன்ஸ் போகும், எல்லா வண்டிங்களும் போகும். எங்கள் பிரச்சாரம் நடக்கும்போது வந்து ஆம்புலன்ஸ் அனுப்புகிறாங்க, எங்கள் பிரச்சாரம் நடக்கும்போது வண்டிகளை அனுப்புகிறாங்க, அது அனுப்புகிறாங்க, இது அனுப்புகிறாங்க, ஒரே கூக்குரல். உடனே இவர் அங்கேருந்து கொளத்தூருக்கு வர்றாரு, பெரவலூருக்கு, பெரம்பூரில் முடிக்கிறாரு, அதுக்கப்புறம் பெரவலூருக்கு வர்றாரு, எல்லாரும் வந்துடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய் வராருன்னா எல்லா சீனையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க எல்லாரும் ஓடி வந்துடுறான். விஜய் எங்கேயாவது வராரு அப்படின்னா சவுத் மெட்ராஸ்லேருந்து ஓடி வரான், அரக்கோணத்துலேருந்து ஓடி வரான், ரைட்டா, திருவள்ளூர்லேருந்து வரான். இவங்க எல்லாருமே வந்து திரண்டுறானுங்க. இது ஒரு 7000 பேர் பெரம்பூரில் வந்து திரள்றான். இந்த 7000 பேர் வந்து சரி இங்கே பெரம்பூரில் முடிச்சிட்டாங்கன்னா வேற ஆட்கள் தானே உங்களுக்கு பெரவலூர்ன்ற அந்த கொளத்தூர் தொகுதிக்கு வரணும், அப்படிலாம் கிடையாது. இந்த 7000 பேரும் அப்படியே பைக்கில் ஏறிக்கிட்டு கும்பல் கும்பலா விஜய் வண்டியோடையே வராங்க. இதை கட்டுப்படுத்துற விஷயம் என்பது யார்கிட்ட இருக்கு? விஜய் கிட்ட இருக்கு. எப்பா வராதிங்க, இங்கேயே நின்றுடுங்க, திரும்ப வந்துட்டு ஏதாவது பண்ணாதீங்க அப்படின்றது வந்து விஜய் கிட்ட இருக்கு. 10 பேர் மயக்கம் போட்டு விழுந்து 10 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்டு, அதில் 5 பேர் சீரியஸ், ரைட்டா. இப்போ என்ன சொல்றாரு, இவரும் பிரச்சாரத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணல. இவர் என்ன சொல்றாரு, என்னால் பிரச்சாரம் பண்ண முடியல, எனக்கு உரிய பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இவங்க மேலே கேஸ் போட வேண்டிய போலீஸ் வந்து கேஸ் போடல. இவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சாரத்தை வந்து தப்பும் தவறுமாக பண்ணுறாங்க. ரோட் ஷோ நடத்துறதுக்கு இவர் பர்மிஷன் வாங்கவே இல்லை. பெரம்பூர்லேருந்து பெரவலூர் வந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். 3 கிலோமீட்டர் ரோட் ஷோ. ரோட் ஷோக்கு இவர் பர்மிஷன் வாங்கலை. இவர் மேலே கேஸ் போடணும். ஆனால் போலீஸ் கேஸே போடல இவங்க மேலே. ஆனால் இவர் வந்து இன்டர்ன் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மத்தியானம் வெயில தாங்க முடியாமல் இவர் வீட்டுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் வெளியில் வந்தாரா? இல்லை. அதுக்கடுத்து 2 நாள் ஆச்சு. 2 நாளாக வெளில வந்தாரா? இல்லை. அப்புறம் அடுத்து நேராக திருச்சிக்கு போகிறாரு. திருச்சியில் ஒரு 3 ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறாரு. பாண்டிச்சேரியிலேயே இவர் கேட்ட ஸ்பாட் எதையுமே கொடுக்கல. அங்கேயும் ஒரு 5 ஸ்பாட்டு தான் வந்து பாண்டிச்சேரியிலேயே கொடுத்துருக்காங்க. இப்படி இதெல்லாமே நடக்கும்போது ஒரு உள்துறை செயலாளருக்கு, ரிட்டையர் ஆகி போன உள்துறை செயலாளருக்கு, உள்துறை அமைச்சருக்கு எல்லாருக்கும் இது. அதுலேயும் இந்த ஆதவ் அர்ஜுனா இருக்கார் பாருங்க, இவர் செக்ரட்டரியேட்டில் புகார் கொடுக்க வந்தால் செக்ரட்டரியேட்டில் வந்து நாங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் அரசியல் கட்சி தலைவர்களை மீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கோம். அங்கே வந்து நின்றுக்கிட்டு அங்கே எடப்பாடியை மீட் பண்ணியிருக்கோம், எல்லாரையும் மீட் பண்ணியிருக்கோம், ரைட்டுங்களா. எல்லாரும் வந்து அங்கே பேசியிருக்காங்க எங்ககிட்ட. அப்படி பேசுகிற இடத்துல வந்து இவர் நின்று அங்கே ஒரு பெரிய சொற்பொழிவு, ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பெரிய சொற்பொழிவு வந்து நடத்திட்டு போய்டு. இனிமேல் போட்டு அந்த இடத்துல வந்து யாரையுமே பேச அனுமதிக்க கூடாதுன்ற அளவுக்கு ஆதவ் அர்ஜுனா பேசுகிறாரு. ஸோ இவங்களுடைய என்டையர் ட்ராமாவே வந்து விஜயால் இனி பிரச்சாரம் செய்ய முடியாது, ரைட்டுங்களா. நேற்றே நம்ம லிஸ்ட் பண்ணோம்ல, விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணோம் இல்லையா. அந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கட்சிக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் எங்கேயாவது வெடித்து சீனாயிட போகுது அப்படின்றதுனால விஜய் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இல்லை, அவரால் முடியவும் முடியாது. அதனால் திமுக ஆட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு, நான் இனிமேல் பட்டு வீடியோவில் பேசுகிறேன் மக்களே, நீங்கள் வீடியோவில் பார்த்து கொள்ளுங்கள், எனக்கு வாக்களியுங்கள்னு சொல்லிட்டு அவர் பிரச்சாரத்தை க்ளோஸ் பண்ணுற பிளானில் தான் அவர் இருக்கார். இப்போ வந்து ஏடிஎம்கேவுக்கும் பாஜகவுக்கும் சீட்டு பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. அந்த ராம்னு ஒரு லா மினிஸ்டர் அவர் வந்து கூப்பிட்டு அண்ணாமலை தான் பிரச்சனை பண்ணுறாருன்னு அண்ணாமலைக்கு மொடக்குறிச்சி தொகுதியை கொடுத்துட்டு, மொடக்குறிச்சியில் மதிமுகவில் ஒரு டம்மி கேண்டிடேட் தான் நிற்கிறாரு, நீங்கள் வந்து மொடக்குறிச்சியில் நில்லுங்க அப்படின்னு. உடனே அவர் வானதியை வேணால் மொடக்குறிச்சிக்கு போடுங்க, நான் கோவை வடக்கு தான் நிற்பேன் அப்படின்னு. இந்த லிஸ்ட்டு வந்து இந்த பிரச்சனை வந்து இந்த பஞ்சாயத்து வந்து ஃபைனலைஸ் ஆகவே இல்லை. அதனால்
பிஜேபியோட லிஸ்ட்டு வந்து வரல. ஆனால் பிஜேபிக்காரங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஏடிஎம்கே வந்து எங்களை வந்து கழுத்தறுத்துருச்சு. மேக்சிமம் 15 மந்திரிகளுக்கு எதிராக வந்து எங்களை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கு. தமாகாக்கு 5 சீட்டு கொடுத்து 5 சீட்டையும் பலது வந்து மந்திரிகளோட காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கு. எடப்பாடி வந்து திமுகவோட சேர்ந்து தான் இந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. திமுகவுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து நம்ம தோத்துற போகிறோன்றது நல்லா தெரியும். அதனால அவருக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் திமுக வாபஸ் வாங்கியிருக்கு. சம்பந்திக்கு சுமார் 9,000 கோடி ரூபா கான்ட்ராக்ட் வந்து திமுக பீரியடில் எடப்பாடி வாங்கியிருக்காரு. இவர் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி இவர் வந்து எல்லா வேலையும் இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் ஏடிஎம்கே வந்து டோட்டலாக காலி அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கே சைட்லேருந்தும் பாஜக தரப்புலேருந்தும் வருது தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன். இதுக்கிடையே லோக்பால்னு ஒரு அமைப்பு, அவங்க வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அது ஒரு பல லட்சம் பேர் வச்சு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் நமக்கு உடன்பாடே கிடையாது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, 40% திமுக ஓட்டு வாங்கி 181லேருந்து 199 தொகுதி ஜெயிக்க போகுது. அதிமுக 29% ஓட்டு வாங்கி 38லேருந்து 42 தொகுதி வரைக்கும் அவங்க ஜெயிக்க போகிறாங்க. டிவிகே 23.9% வாக்குகள் வாங்குறதாங்க. அவங்க 8லேருந்து 10% ஜெயிக்கிறாங்க. என்டிகே நாம் தமிழர் கட்சி வந்து வெறும் 5% தான் வாங்குறாங்க. அப்படின்ற மாதிரி லோக் போல் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இப்போ வந்து சர்வே எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த காங்கிரஸ் லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப மோசமாக போகுதுன்னு சொல்லிட்டு தேர்தல் மேலாண்மை பதவி வந்து வச்சுருந்தார் ஒருத்தர், விருதுநகர் மாவட்டம் மாணிக்கம் தாக்கூர். அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ரைட்டா? செல்வ பெருந்தொகைக்கும் பட்டுக்கோட்டை ராஜேந்திரன்றவருக்கும் டெல்லியில் வந்து 2 பேரும் சொக்காவை கீச்சுக்கிட்டாங்க. அடிதடி சொக்காவை கீச்சுக்கிட்டாங்க. ரைட்டா? இந்த மாதிரி முழுக்க வந்து கேண்டிடேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் அவங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து இருக்கக்கூடிய தேதிகள் வந்து 2, 4, 6 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாளைக்குள்ளே இவங்க வந்து சொல்லுவாங்களா அப்படின்றது வந்து ஒரு பெரிய சங்கடத்துக்கான ஒரு விஷயமா தான் அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து எல்லாரும் சண்டை. ராகுல் கிட்ட இந்த லிஸ்ட்டு போகுதுன்னா அது வந்து டெய்லி மாறுதான் அந்த லிஸ்ட்டு. கார்கே ஒரு சில பேரை ஆட் பண்ணுறாராம், கேசி வேணுகோபால் சில பேரை ஆட் பண்ணுறாராம். அதனால் ராகுல் வந்து லிஸ்ட்டை தூக்கி கீழ்ச்சி போட்டு அவர் பாட்டுன்னு அஸ்ஸாமு கேரளாவையும் பார்க்க போயிட்டாராம். அப்போது காங்கிரஸ் லிஸ்ட்டு வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் காங்கிரஸோட லட்சணம். 28 தொகுதியில் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி முதல்வர் வந்து திருச்சியில் பேசுகிறாரு. துறையூருக்கு வேட்பாளர் பேரையே சொல்ல முடியல. ராகுல் காந்தி அறிவிக்கும் வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாரு. அந்த அளவுக்கு தான் இவங்களது இருக்குது. அதே மாதிரி திமுகவை பற்றி நம்ம சொன்னோம் இல்லைங்களா? திமுகவில் வந்து முழுக்க மாவட்ட செயலாளர்கள் கொடுத்த லிஸ்ட்டை வந்து சிஎம் ஓகே பண்ணியிருக்காரு. சென்னையில் பார்த்திங்கன்னா மொத்தம் சேகர் பாபு அவருக்கு வந்து மொத்தம் 6 தொகுதி. அதில் வந்து துறைமுகம் வந்து அவர் நிற்கிற தொகுதி, கொளத்தூர் வந்து சிஎம் நிற்கிற தொகுதி. இது 2த்துலேயும் விளையாட முடியாது. பாக்கி இருக்கக்கூடிய எக்மோர், வில்லிவாக்கம், அம்பத்தூர், திருவிக நகர், இந்த 4 தொகுதியிலையும் காலி பண்ணிட்டார். டோட்டலாக காலி பண்ணிட்டார். அவர் சொல்கிறத வந்து சிஎம் கேட்குறாரு, அவரை நம்புகிறார். அவர் சொல்கிறதுக்கு எக்மோர் பரந்தாமன் காலி, வில்லிவாக்கம் பேராசிரியருடைய பேரன் காலி, அம்பத்தூர் ஜோசப் சாமுவேல் காலி, திருவிக நகர் தாயகம் கவி காலி. ரைட்டுங்களா? அதே மாதிரி தாமு அன்பரசன் இன்னொரு மாவட்ட செயலாளர், அவர் வந்து தாம்பரம் ராஜா, கருணாநிதி, காஞ்சிபுரம் எழிலரசன் எல்லாரையும் காலி பண்ணியிருக்காரு. பக்கத்தில் உத்தரமேரூரில் சுந்தர காலி பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. அவரும் ஒரு மாவட்ட செயலாளர்னால அவர் வந்து தப்பிக்கிறாரு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி வந்து கரூரில் தான் நிற்கணும்னு சொல்கிறாரு. செந்தில் பாலாஜி தம்பியும் கரூரில் தான் நிற்கணும்னு சிஎம் கிட்ட கேட்குறாங்க.
சிஎம் வந்து அதுக்கு மட்டும் நீ வந்து கரூரில் உங்கள் பேர் கெட்டிருக்கு, நீங்கள் அங்கே நிற்காதீங்க, கோயம்புத்தூரில் நில்லுங்க, கோயம்புத்தூரில் நின்று ரெடி பண்ணுங்க அப்படின்னும்போது, கரூரில் நான் நிற்கலைன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து ஜெயிச்சிடுவார் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்ல, அங்கே நீங்கள் ஒரு ஆளை போடுங்க அப்படின்னு சொல்லி தியாகராஜன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை வந்து போட்டிருக்காரு. அதே மாதிரி திருச்சியில் நேரு, துறையூர் உட்பட பல தொகுதிகளை வந்து காங்கிரஸுக்கு தள்ளி விட்டு அங்கே விளையாடி இருக்கார். அதே மாதிரி தூத்துக்குடியில் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் விளையாண்ட விளையாட்டு வந்து பெரிய விளையாட்டு. நான் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சண்முகையான்னு ஒரு கேண்டிடேட்டு, அங்கே இருக்கக்கூடிய 9 ஒன்றிய செயலாளரும் மந்திரியும் பார்க்க போல, மாவட்ட செயலாளரையும் பார்க்க போல, கட்சி வேலையே செய்யலை. ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சண்முகையாவை காலி பண்ணிவிட்டு திருச்செந்தூர்லேருந்து இவர் கொண்டு வந்து போட்டிருக்கிற ஆள் யாருன்னா இவரோட கார் டிரைவர். இங்கே எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது முறை சீட்டு கொடுக்கக்கூடாது. சிவிஎம் எழிலரசனுக்கு 2வது தடவை சீட்டு கொடுக்கக்கூடாது, கருணாநிதிக்கு 2வது தடவை சீட்டு கொடுக்கக்கூடாது, ராஜாக்கு, தாம்பரம் ராஜாக்கு 4வது தடவை, அவர் 3 தடவை வந்துட்டார், 4வது தடவை சீட்டு கொடுக்கக்கூடாது. எக்மோரும் 2வது தடவை சீட்டு கொடுக்கக்கூடாது. பரந்தாமனுக்கு வில்லிவாக்கம் அதே மாதிரி தான். அன்பழகன் பேரனுக்கே அந்த கதி. அம்பத்தூர் ரைட்டுங்களா, அதே மாதிரி திருவிக்கா நகர் தாயகம் கவி, எல்லாருக்கும் இதுதான் கதி. ஸோ இந்த மாதிரி ஒரு அராஜக லிஸ்ட்டை வந்து டோட்டலாக வந்து இவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்படி விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு வரமாட்டார், திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் லிஸ்ட்டு, காங்கிரஸ் செல்ஃப் எடுக்கலை, பிஜேபி முட்டிக்கின்னு முனைவிக்கின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு, எங்களை எடப்பாடி தோக்கடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. எடப்பாடி முழுக்க திமுக லிஸ்ட்டு தான் போட்டிருக்காருன்னு அதிமுகவினரே பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இதுதான் இன்றைய தகவல்கள். நன்றி, வணக்கம்.